ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் வியூஸ் யூடியூப் சேனல். ஐபிஎல் 2025 எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எம்ஐ ப்ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹைதராபாத் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்கி நடைபெற போகுது. வெதர் ஹாட் அண்ட் ஹியூமிடாக தான் இருக்க போகுது. பிச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஃப்ளாட் ட்ராக். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் மோஸ்ட் ப்ராபப்ளி சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் கடைசியாக மும்பை இந்தியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வான்கடையில் விளையாடினாங்க. இன்றைக்கி ரிவர்ஸ் பிக்சரில் ஹைதராபாத்தில் விளையாட போகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் கடைசியாக வான்கடையில் சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக விளையாடினாங்க. ஸோ பிளேயிங் 11 சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியனில் எஸ்ஆர்ஹெச்க்கு 2 சேஞ்ச் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் எல்லாருமே எஸ்ஆர்ஹெச்சில் குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க. குறிப்பாக பேஸ் பியர்ஹெட் ஷமி லாஸ்ட் 2 மேட்ச் எக்ஸ்பென்சிவாக இருந்தது மட்டும் இல்லாமல் விக்கெட்லெஸ்ஸாகவும் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜெயதேவ் உனாட்கட் எதிர்பார்க்குறேன், லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வெரைட்டி இருக்கும் அவர் பிளேயிங் 11 வந்தார்னா. அண்ட் இன்னொரு சேஞ்ச் என்னென்னா, எஷான் மலிங்கா போன மேட்ச்சில் ஐ திங்க் ஒரு விக்கெட் எடுத்தார். பட் ஸ்டில் ஏன் அவருக்கு பதில் நான் இன்னொரு பிளேயர் பிரைடன் கார்ஸ் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, பிரைடன் கார்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் பிளேயிங் 11 இடம் பிடிச்சா ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங் 2 டிபார்ட்மெண்ட்லேயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எக்கானமி ஒரு ட்ரபிள் அப்படின்னா, பேட்டிங்கில் ஓப்பனர்ஸ் மேலே ஓவர் டிபெண்டன்சி, மிடில் ஆர்டர்ஸில் பார்ட்னர்ஷிப்பே இல்லைன்றது ஒரு பெரிய தலைவலி அப்படிங்கிறதுனால ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரைடன் கார்ஸ் எஃபெக்டிவாக இருப்பார்னு எனக்கு தோணுது. ஸோ இதே போல் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், வின்னிங் காம்பினேஷன் மாற்றுவாங்களா அப்படின்றது ரொம்ப டவுட். பட் ஸ்டில் சப்போஸ் ஏதாவது பிச்சில் டேன் இருக்கிற மாதிரி இருந்தால் விக்னேஷ் புத்தூர் இன் பிளேஸ் ஆஃப் அஸ்வினி குமார் நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி சேஞ்ச் இருக்காது. ஸோ 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, போன வருஷம் ஃபுல்லாக எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங்கில் சூப்பராக விளையாடினாங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சேசிங்லேயும் பெரிய சேசிங்கில் வின் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சாங்க. பட் ஸ்டில் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பனிங் காம்பினேஷன் மேலே ஹெவி டிபெண்டன்சி இருக்குது. மிடில் ஆர்டரில் பார்ட்னர்ஷிப்ஸே இல்லை. ஃபீல்டர்ஸ் பெருசாக பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல கன்சிஸ்டண்ட்டாக. நிறைய கேச்சஸ் வாய்ப்புகள், ரன் அவுட் வாய்ப்புகள் தவற விடுறாங்க, ஈஸி ரன்ஸ் லீக் பண்ணுறாங்க. பவுலர்ஸ் இன் டேண்டம் பிளான் பண்ணி பவுலிங் போடணும். பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்ட்னர்ஷிப்ஸ் எப்படி முக்கியமோ, பவுலிங்கில் டேண்டம் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் டாட் பால்ஸ் நிறையா போடணும், ஒரு பக்கம் விக்கெட்ஸ் நிறையா எய்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பவுலர்ஸ் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் இன்னும் டஃப் டீமாக தெரிவாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம் மட்டும் பெரிய தலைவலியாக இருந்தது. போன மேட்ச்சில் அவர் பேட்டிங்கில் 70+ ரன்ஸ் அடித்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டார். ஸோ பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லா பவுலர்ஸுமே கிட்டத்தட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃபீல்டிங்கில் எம்ஐ ஃபீல்டர்ஸ் கவனம் செலுத்தணும். ஸோ ஃபீல்டர்ஸ் ரன்ஸை கண்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, கேச்சஸ் தவற விடாமல், ரன் அவுட் வாய்ப்புகள் தவற விடாமல் இருந்தாங்க அப்படின்னா பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வழக்கமாக ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் ஒன்று பவுலிங் ஓப்பன் பண்ணுவார், இல்லை ஃபஸ்ட் சேஞ்ச் பவுலராக வருவார். போன மேட்ச்சில் ரொம்ப லேட்டாக வந்தார். ஸோ திருப்பியும் அவர் ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா ஃபஸ்ட் சேஞ்ச் பவுலராக வரணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்டேக். ஈவன் தோ அஸ்வினி குமார் ஏர்லியராக விக்கெட் எடுத்து கொடுத்தாலும் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஒரு பும்ரா இருந்தால் எக்கானமி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ ரிவர்ஸ் பிக்சரில் வான்கடையில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயித்தாங்க. இந்த மேட்ச்லேயும் அநேகமாக மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வின்னிங் மொமெண்டமில் இருந்து வராங்க. ஸோ கீ பிளேயர்ஸ் என்னோடய ஒப்பீனியனில் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா, அண்ட் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ்னு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.